இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வாரத்திற்கான துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வார ராசி பலன் 15/4/2024 21/4/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். இந்த வாரம் உங்கள் உணவு பழக்கத்தை மேம்படுத்தி நல்ல உணவை உண்ணணும். ஏன்னா உங்கள் நிறைவான மற்றும் திருப்தியான வாழ்க்கைக்கு உதவியாக இருப்பதுடன் உங்கள் மன வலிமையும் அது அதிகரிக்கும். மேலும் காரமான உணவுகளை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்க. சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கார். இந்த வாரம் உங்கள் நிதிநிலையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் உங்கள் பணத்தை தொடர்ந்து தண்ணீர் போல ஓட விடுவது ஞானத்தின் அடையாளம், அவ்வப்போது முட்டாள்தனத்தின் அடையாளம். ஏன்னா உங்கள் திட்டங்களுக்கு இடையூறு ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுடன் நேரடியாக பேசுவதை பார்க்க முடியாது. இதற்கு காரணம் நீங்கள் உங்களை உயர்ந்தவர்களாக கருதுவது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்பொழுதும் உங்களையே மேலே நிறுத்தாமல் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கிறணும். தொழில் ஜாதகத்தை பற்றி சொன்னோம்னா சந்திரன் ராசியிலிருந்து 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் மற்றும் யோசனைகள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறும். அதனால் அதன் உதவியுடன் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யணும். உங்கள் ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படாது. குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு இந்த நேரம் குறிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா பல கிரகங்களின் சஞ்சார நிலை மாணவர்களின் வாழ்வில் அனுகூலத்தை ஏற்படுத்த போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை ஜெபிக்கணும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபகரமான உச்சநிலையை அடைக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிநாதனில் இருக்கிறாரு. எதையும் அனுபவிக்க கொடுக்கும் பாக்கியாதிபதி புதன் நீச்சத்தை அடைஞ்சாலும் முறையான நீச்சபங்கம் பெற்றிருப்பது யோகம்தான். புதனின் நீச்சபங்க ராஜயோக வலுவால் அறிவு சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புத்தியை மூலதனமாக வச்சு தொழில் செய்பவங்களுக்கு நல்ல தொழில் ஓடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் மறைமுகமான வழிகளில் தனலாபம் வரும். மேலும் சிலருக்கு எப்படி வருமானம் வந்ததுன்னு வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு வரும். அறிவு சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புத்திய மூலதனமாக வச்சுக்கிறங்க. புதனின் பலத்தால் லைசனிங் எனப்படும் பணத்திற்காக வேலை முடித்து உங்களுக்கு காரியங்கள் சுலபமாக முடியும். அரசாங்க ஆதரவு கிடைக்கும். ஜீவன அமைப்புகள் லாபத்துடன் நடக்கும். அதிகாரம் செய்யும் பதவியில் இருந்தீங்கன்னா நல்ல வாரம். பங்குதாரர்களிடையே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அக்கறை காட்டுவாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை ஒத்தி வைக்கணும். தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே செலவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இறை வழிபாட்டின் மூலம்தான் துலாம் ராசி அன்பர்கள் அனைத்தையும் பெற முடியும். உங்களின் நேர்மறையான மனப்பாங்கின் மூலம் உங்களின் இலக்குகளை எளிதில் அடையலாம். அது உங்களுக்கு இறை வழிபாடு, ஆன்மீகம் முதலின ஆற்றலையும் திருப்தியையும் கண்டிப்பாக தருது. 16ஆம் தேதி திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். உங்கள் முயற்சியில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். 17ஆம் தேதி பரந்த நோக்குடன் இருப்பீங்க. இதனால் உங்கள் லட்சியத்தை எளிதில் அடைவீங்க. உங்களின் நேர்மறையான அணுகுமுறை அசாத்தியமான வெற்றியை பெற்றுத்தரும். ஆன்மீக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும். 18ஆம் தேதி பரந்த நோக்குடன் இருப்பீங்க. இதனால் உங்கள் லட்சியத்தை எளிதாக அடைவீங்க. உங்களின் நேர்மறையான அணுகுமுறை அசாத்தியமான வெற்றியை பெற்றுத்தரும். ஆன்மீக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும். 19ஆம் தேதி வெற்றிக்கு உகந்த நாள். விரைவாக செயலாற்ற உங்களிடம் உறுதியும் தைரியமும் இருக்கும். உங்கள் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் திறமை உங்களிடம் இருக்கும். 20ஆம் தேதி சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் செயலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீங்க. உங்கள் விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கார். மற்றவர்களை விமர்சிப்பதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதனால் நேர்மறையாக சிந்தித்து
உங்கள் பேச்சில் இனிமையை கொண்டுட்டு வாங்க. இந்த வாரம் சந்திரன் லக்னத்திலிருந்து 5வது வீட்டில் ராகுவும் இருக்குது. யோகம் உருவாகுது. உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களிடம் கடன் கேட்பாங்க. இது போன்ற ஒவ்வொரு நபரையும் இப்போதே புறக்கணிச்சிருங்க. இல்லைன்னா உங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப பெறாமல் போகலாம். அதனால் நீங்கள் பின்னாடி வருத்தப்பட வேண்டி வரும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிரச்சனைகள் எப்போதும் பெருசாக தான் இருக்கும். இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் வலிமையை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட இருந்து அதிகம் எதிர்பார்ப்பது உங்களை காயப்படுத்தும். அதனால் இந்த வாரம் மற்றவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்கதை தவிர்த்துருங்க. இந்த வாரம் வணிகர்கள் சில நல்ல விஷயங்களை அல்லது செய்திகளை பெறலாம். அதை கேட்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் நடமாடுவதை பார்க்கலாம். இந்த செய்தியை கேட்டாலே உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அதாவது உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி உங்கள் ஆசிரியரின் ஆதரவை பெறுவதில் சில சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. அதனால் உங்களின் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமத்தை சந்திக்க போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசாவை தினமும் ஜெபிக்கணும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் இருக்குது. ராசி அதிபதியான சனியும் இணைஞ்சிருக்கனால உங்களுக்கு ஒரு வகையான தனயோகம் ஏற்படுது. முயற்சிகள் பழிச்சு அதன் மூலமாக பணவரவு வரக்கூடிய வாரம். பணம் என்பது வேலை, தொழில், வியாபாரம் மூலம் சம்பாதிக்கக்கூடியது. அதனால் இதுவரை மேற்கண்ட ஜீவன அமைப்புகளில் நல்லவை நடக்காதவங்க சில மாற்றங்களை இப்போ சந்தித்து நன்மைகளை பெறுவீங்க. உங்களில் சுக்கிரதசை நடந்துச்சுன்னா அதிக நன்மைகள் இருக்கும். விருச்சிகத்தினர் வெற்றி பெறும் வாரம். விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய பலத்தினால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தோடு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். உங்களில் மனோதைரியம் அதிகமாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை பிறக்கும். உங்களில் சிலர் வேலையில் சாதனை செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த நாளில் எந்த சஞ்சலத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கணும். உங்கள்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் புகுத்த வேணாம். மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். அதிக சிந்தனை உங்களை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்த்துடுங்க. இன்னும் நல்ல பலன்களை அனுபவிக்க உகந்த நாள் 20ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக சிந்தனை உங்களை பாதிக்கும் என்பதால் அதை தவிர்த்துடுங்க. மேலும் நல்ல பலன்களை அனுபவிக்க உகந்த நாள் இன்று சிறப்பான நாளாக 19ஆம் தேதி அமையும். உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை பராமரிக்கணும். 20ஆம் தேதி சிறப்பான வெற்றியான நாள். உங்களின் அனுசரணையான வார்த்தைகளின் மூலம் பிறரை கவர்வீங்க. உங்களிடம் காணப்படும் வெற்றி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கே போவீங்க. தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சந்திரன் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இந்த வாரம் சனி பகவான் இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதே இல்லை. இந்த நேர்மறையான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவருடன் புதிய காற்றை அனுபவிக்கணும். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 5வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறனால உங்கள் நிதி வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் சற்று அதிகமாகுது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இந்த நேரம் உங்கள் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது உங்கள் நிதி வாழ்க்கையின் சரியான சமநிலையை அடைய உதவுது. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக முக்கியத்துவம் பெறுவாங்க. அதனால் அவர்களின் வாழ்க்கையின் பல முக்கிய முடிவுகளில் அவர்களிடம் ஆலோசனைகளை பெறுவதற்கு நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். உங்களில் சிலர் நகைகள் அல்லது வீட்டு பொருட்களையும் வாங்குவீங்க. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் அலுவலகத்தில் அங்கங்கே பேசுவதை தவிர்த்திடணும். இல்லைன்னா பணியிடத்தில் அரசியலில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும். எந்த ஒரு இன்டர்வியூக்கும் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் இதற்காக உங்கள் எல்லா ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து எதற்கும் விண்ணப்பிக்கணும். அதையும் நீங்கள் நினைவில் கொள்ளணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டமமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணணும். குழப்பமாக இருப்பீங்க. மீதி நாட்கள் தனுசு ராசிக்கு தொல்லைகள் கொடுக்காத வாரம். குறிப்பாக வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நிறைவேறும். இந்த நாட்களில் பெண்களினால் நன்மை உண்டாகும்.
15ஆம் தேதி இரவு 8:39 மணி முதல் 18ஆம் தேதி காலையில் 7:56 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. நீண்ட தூரம் எங்கேனாச்சும் பிரயாணங்கள், புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களில் சிலருக்கு அதிகார பணியும் விஐபிகள் அறிமுகமும் இந்த வாரம் ஏற்படும். வேலை, வியாபாரம், சொந்த தொழில் வலுவாக இருப்பதால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. பணவரவு இருக்கும். கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்பி வரும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தீங்கன்னா சிறந்த வாரம். பெண்கள் மூலமாக செலவுகள் இருக்கும். சமீபத்தில் திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா மனைவிக்கு அவர் ஆசைப்பட்டு கேட்கும் ஒரு பொருளை வாங்கித்தர உங்களால் முடியும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மன உறுதி காரணமாக வெற்றி இலக்கை அடைவீங்க. நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்கள் கதவை தட்டும். 16ஆம் தேதி அமைதியாக இருப்பீங்க. கட்டுப்பாட்டுடன் முடிவெடுக்கணும். அப்போ தான் நல்லது. பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை கேளுங்க. அப்போ தான் ஆறுதல் தரும். 17, 18 இந்த தேதிகளில் சுமூகமான பலன்கள் கிடைக்காது. திறமையாக திட்டமிட்டால் தான் வெற்றியை பெற முடியும். சில சமயங்களில் பொறுமை போயிடும். அமைதியாக இருக்க முயற்சி செய்யணும். இன்று சுமூகமான பலன்கள் கிடைக்காது. திறமையான திட்டமிட்டால் வெற்றி பெறலாம். சில சமயங்களில் பொறுமையை இழக்கக்கூடும். 19ஆம் தேதி சுமாரான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். சகஜமான அணுகுமுறை தேவை. ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அது உங்களுக்கு ஆறுதலை தரும். உங்கள் எண்ணங்களில் தெளிவு ஏற்படும். இதுவரை இந்த பதிவில் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 15/4/2024 21/4/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.